Okay children, next we are going to discuss topic ascending order and descending order by using 3-digit numbers. 2-digit number la nama discuss pannirkom. Ascending order. Ascending order means what? Smaller number to bigger number. Ascending means chinna number la irundhu periya number. Okay, small to big. So upward 1 to 10, that means smaller to big. And descending order means backward from the descend, bigger number to smaller. First we have discussed ascending order by using some more examples. Okay, listen here. First recap of what is ascending. Okay, ascending order ngradha enna recap panikalam. That is ascending order. Spelling gavanichukonga. Okay, ascending order. Ascending order means small to big. Okay children, so 1 2 3 4 5 6 7 8 9 and 10. This is a basic number from 1 to 10. So small to big means eppadi eludano, the smaller number, this one is small, and final at last this one is big. So from this order you have to write this order. This is ascending order. ஏறு வரிசை, தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? ஏறு வரிசையில் எழுதுக. அப்போ ஏறு வரிசைனா 1ங்கிறது நமக்கு இங்க என்னது? சின்ன நம்பர். 10ங்கிறது பிக். அப்ப நம்ம ஆர்டர் எப்படி எழுதணும்? இந்த ஆர்டர்ல நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இது கான்செப்ட். ஸோ இதான் அசெண்டிங் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள். ஓகே சில்ட்ரன், ஸோ 5 numbers. Okay, 5 sets of numbers இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அது 5 நம்பர்ஸையும் ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 3 digit தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும் பொழுது சில நேரம் 2 digit, சிங்கிள் டிஜிட் எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதுக்கு நம்பர்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. 3 digit நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 300, 311, 379, 272 and 119. ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் இப்போது ஸ்மால் நம்பர்னு பார்க்கணும். இங்கேயும் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது இந்த 100 பிளேஸில் இருக்கு இல்லையா? 100 பிளேஸில் உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. இப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 200, இந்த 3 நம்பர்ஸ்லையுமே 300s தான் இருக்குது. ஸோ இது ஒரு குரூப்பாக பண்ணிக்கோங்க. இது ஒரு குரூப். ஓகே, பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்போ 119, 272. அப்போ 100 தான் நமக்கு என்னது? அசெண்டிங் ஆர்டரில் நம்ம என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு என்ன நம்பர் எழுதணும்? நம்ம ஸ்மால் நம்பர், சின்ன நம்பர் எழுதணும். இதை தனியாக குரூப்பாக வச்சுக்கோங்க. இதை 190. ஸோ ஃபஸ்ட்டு எந்த நம்பர் நம்ம எழுதணும்? 119. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? 200 இருக்குது. இப்போ 272 எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எழுதும் போதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இதை என்ன பண்ணுங்கள், இதான் செகண்டை நம்ம எழுத போகிற நம்பர். ஓகே, இது ரெண்டையும் எடுத்து எழுதுனோன்னே இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து நம்ம பிரித்து எப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறது ஆன்சர் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன எழுதணும்? ஸ்மாலரில் ஆன்சர் இப்போ தான் எழுதுகிறோம், 119. And what next children? 272. Okay, after completing this, write down these number. You have to strike out because you may confuse. Again you have to write. ரெண்டு தடவை எழுதிட்டு திருப்பி அதை எழுதிடக்கூடாது இல்லையா? ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமைனிங் 3, observe these. Among these 3 numbers, all 100 place is a 3. Okay, same. 3 நூறுகள் உள்ளது, 3லையுமே 3 நூறு தான் இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ அடுத்து எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? செகண்ட் பிளேஸில் உள்ள நம்பரை பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? 010, 110, 710. ஓகே, அப்போ 010ங்கிறது தான் நமக்கு அடுத்த சின்ன நம்பர். ஸோ இதில் 3ன்னு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 110ங்கிறது தான் 4th one. ஓகே, அண்ட் 710ங்கிறது ஃபைனல்.
ஓகே, இப்போ ஆர்டராக எடுத்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இது வந்து சிம்பிள் வே டு ரைட். பார்த்து எழுதுறது வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா என்ன செய்யலாம், தவறுகள் வராது, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் செம்ம நம்ம முடிச்சிடலாம். ஸோ நான் தேர்ட் எதை எழுதணும், 300 எழுதணுன்னா அந்த நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 4, 311 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. தென் 379. ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் த வே ஆஃப் அசெண்டிங் ஆர்டர். எழுதி முடித்த உடனேயும் நம்பர்ஸை செக் பண்ணிக்கணும். செக் யுவர் ஆன்சர் whether it is in a correct order. Ascending order means small number to bigger number. Check your answer. Here 100, 200 and among these 300, that is second place. You have to observe this 0, 10, 110 and 710. So this is order also correct. Okay, first 100, 200, 200, 3 நூறுகள். இந்த மூணு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 10வது இட மதிப்பை செக் பண்ணணும். அப்போ 0, 10, 1, 10, 7, 10. அப்போ 0, 10ங்கிறது சின்ன நம்பர், அடுத்து 1, 10ங்கிறது அதற்கு அடுத்த பெரிய நம்பர், 7, 10ங்கிறது அதுக்கு அடுத்த பெரிய நம்பர். அப்போ இந்த மூணும் கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, செக் பண்ணிவிட்டு கரெக்டானோன்னு இது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சம்ஸ் தரேன், அதை ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இது இருக்குது இல்லையா, ப்ராக்டிஸ் சம்ஸை 2 டிஜிட் நம்பர்ஸும் சேர்த்து தரேன். அப்போது உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இந்த 2 சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, தீஸ் 2 சம்ஸையும் ப்ராக்டிஸ் வச்சுட்டு இந்த ஃபார்மேட்டில் இந்த மாடலில் இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we have to discuss descending order, இறங்கு வரிசை. ஓகே, this is opposite of method of ascending order. Ascending order ஓட opposite method, that is ascending order என்ன சொன்னோம், எப்படி எண்களை அடுக்கணும், small to big, சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பர், ஏறு வரிசை. descending orderனா என்ன செய்யணும், அதே தான் bigger number to smaller number. ஓகேவா, 1 to 10 எழுதும் போதே நீங்கள் சின்ன கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது டெசெண்டிங் ஆர்டரில் நம்பர் ஒரு தடவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக மெமரி இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நார்மலாக வந்து இப்போ 1 to 100 ஒரு மெத்தட் சொல்லிவிட்டு 100, 99, 98, 97, 96ங்கிறது ஓரல் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் பண்ணுவோம் கிளாஸஸில். தட் மீன்ஸ் டெசெண்டிங்காக நம்பரை குழந்தைங்கள சொல்லி பழக்கிறது. யூஸ்வலாக ஒரு மெத்தடில் ஒரு லேர்னிங் இருக்கும், அப்போ அது வந்து பழக்கம்பாங்க. ஜென்ரலாக சொல்கிறதுனால 9, 10, 1 to 3ன்னு சில பிள்ளைங்க 1 to 3, 100 வரைக்கும் ரெசிடேஷன் கொடுக்கும் போதே அது வாய் அது பாட்டுக்கு சொல்லும் பழக்க தோஷத்தில். டெசெண்டிங்னு எழுத்த பின்வரிசையில் கேட்கும் போது 10, 9 தென் அப்படி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டெசெண்டிங் ஆர்டரில் அட்லீஸ்ட் இந்த 10 நம்பர்ஸையாவது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். தட் மீன்ஸ் எப்படின்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இது ஆக்சுவலாக ஒரு பிடி ஒரு உங்களை பிளேயிங் டீச்சர் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட ட்ரில் எக்ஸசைஸில் அது வரும். ஸ்கூலில் செஞ்சுருந்தீங்கன்னா நினைவுபடுத்தி பாருங்கள். ட்ரில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும் போது 1, 2, 3ன்னு சொல்லி கொடுப்பாங்க. 8 அப்படி போட்டு 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அது வந்து பிடி பீரியடில் அது ஒரு மெமரைசேஷன் அண்ட் ஒரு ஃபிசிக்கல் அவேர்னஸ் அண்ட் பாடி வார்ம்அப்காக சொல்கிறது. அதே தான் இங்கேயும் மேத்ஸில். தட் மீன்ஸ் டெசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை எப்படி எழுதலாம். அப்போது இறங்கு வரிசையில் நமக்கு இங்கே பிகர் நம்பர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் என்னது, டெசெண்டிங் ஆர்டர். ஸ்பெல்லிங் பார்த்து எழுதிக்கோங்க. டெசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இறங்கு வரிசை, ஏறு வரிசை மாதிரி இறங்கு வரிசை. சரியா, அப்போது 10 எப்படி போகணும், டிசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் ஆரோ நம்ம எப்படி போட்டிருந்தோம், இப்போ எப்படி திங்க் பண்ணணும், ரிவர்ஸில். ஸோ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா சில்ட்ரன், இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. Okay, first one example, I have to write the number, 3-digit number.
Okay, first observe all the 5 numbers. First ella digits ella same aan check பண்ணிக்கோங்க. All these numbers are 3 digit number. எல்லா நம்பர்லயுமே 3 எண்கள் தான் இருக்கு. ஓகேவா? ascending orderல என்ன மெத்தட் சொன்னோம்? While check the first place of the number. Here 1 and 2, again 1 and 2. So you have to first grouping the number. Which numbers starts with 1? There are 3 numbers, 1, 2 and 3. All these 3 numbers having 100. Understand children? 3 நம்பர் வந்து 1 100ன்னு ஆரம்பிக்குது. ஒரு 1 நம்பர்ல ஆரம்பிக்கிறது 3 எண் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு குரூப்பா வச்சுக்கலாம் இல்லையா? 176, 117, 103. So மைண்ட்ல இந்த 3 நம்பரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கவனிங்க. ஓகே, தென் அதில் which one is bigger? கொஸ்டின் கவனிச்சுக்கணும். நம்ம பண்ணுறது இப்போ என்னது? descending order. ஓகே, ascending order இல்லை. கொஸ்டினை once twice ஒரு தடவைக்கு 2 தடவை மேத்ஸ் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. now we are doing descending order. so 176, 117, that is 103. ஓகே, அப்போ செகண்ட் பிளேஸில் இங்கே 7, 10, 110. Here no 10, so 0, 10. Okay, நேற்று expanded form எழுதும்போது சொல்லி கொடுத்தேன் இல்லையா? hundreds, tens, ones. ஓகே, அப்போது இங்கே பெரிய நம்பர் எது நமக்கு? 7, 10 தான் bigger number. இங்கே 110 and 0, 10. ஓகே, these 3 number இருக்கட்டும். இப்போது first digit இங்கே 2, இங்கே 2. அப்போ all these 3 1 digit நம்பரை விட என்னது? 219, 218 தான் நமக்கு இங்கே என்ன நம்பரு? பிக்கர் நம்பர். ஸோ செகண்ட் பிளேஸில் எங்கே கவனிச்சா இங்கே 110 இருக்கு, இங்கே 910 இருக்கு. அப்போ எது பெரிய நம்பர்? 292. ஸோ இதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 218, இதான் செகண்ட், ரெண்டாவதாக எழுத போகிறோம். யூ ஹேவ் டு ரைட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பர், next bigger number, and next this one. So this one is 3. Okay, and next of among these two, this one is fourth one, 117. Okay, and 103 finally. So in the numbers potona we have to start to write our answer. Okay, then first enna எழுதணும்? 292. இதை எழுதணும்னா என்ன பண்ணிடுங்க? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் 218. ஓகே, ஸ்ட்ரைக் அவுட் திஸ் நம்பர். தென் வாட் நெக்ஸ்ட்? 176. ஸ்ட்ரைக் அவுட் திஸ் அண்ட் 117. ஸ்ட்ரைக் அவுட் திஸ் அண்ட் அட் லாஸ்ட் 103. ஓகே, answers முடிச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. descending order means what? big to small. so உங்கள் answer 292, 218, 176, 117 and 103. okay, then one more exam practice sums தரேன். அப்புறம் little bit இன்னொன்று, இது கொஞ்சம் complicated sums. அதாவது CBSE ஸ்கூல்ஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி sums கொடுப்பாங்க. எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ascending descendingல they will questions may confused with 2 digit and 3 digit, single digit also. For example, here observe this children. Okay, at this pattern some children may confuse. All these questions are all are 3. Okay, observe this. Here these 2 digit number and this one is the 1 digit number. so நீங்க descending order எழுதும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு லாஸ்ட்ல தான் வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? so 3 digit number தான் 2 digit single digit number விட bigger number. which one is compared with 2 digit and single digit? 3 digit number is the bigger number. Understand the concept? so you have to write the first number here, 333. okay children, and next one is 313. okay children, and
300, this one is third one, and this one is fourth one for descending order, and finally this is a single digit number 3. So write down the answer now. 333 strike out, and 313 strike out, and 300 strike out, and 33 strike out, and finally 3. This is the answer. So this is a way to find out and clarify the descending order.